தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வாணியம்பாடி அருகே ஆந்திரா கர்நாடகா செல்லும் மலை சாலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கனமழையால் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது வரை அந்த மலை சாலை சீரமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். இந்த ரோடு ஆனது முக்கிய சாலை, ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய சாலை, மெயின் ரோடு இது கொப்பம் பழவநேரி எல்லாத்துக்கும் செல்லக்கூடியான ரோடு. இது சரிஞ்சு இந்த ரோடு சரிஞ்சு 3.5 வருஷம் ஆகுது. 3.5 வருஷத்துல 2 பகுதியாக சரிஞ்சிச்சு. 2 பகுதியாக செஞ்சதுல ஒரு பகுதி 1,30 லட்சம் ரூபாய்க்கு அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. மித்தது 35 லட்சத்துக்கு அந்த வேலையை செய்யாம விட்டுட்டதுனால ஜனங்க அதிகமான துன்படுத்துற அளவுக்கு பயபக்தியோட ரொம்ப இல்லாத அளவுக்கு ஒரே 6 அடி 7 அடி ரோடுல ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. இதுக்காக ஆயிரக்கணக்கான மனு கொடுத்து என்ன வழி எந்த இதுவுமே கண்டுக்கல. இதுல சம்பத்துன்ற ஒரு ஆளு இதுல ரோடு ஹைவேக்கார் பொய்யே சொல்லி காலம் தள்ளுறார தவிர என்ன வழி அந்த வேலையை செஞ்சதே இல்லைங்க. ரொம்ப அபாய நிலையில இருக்குது. ஆந்திரா போகிறதுக்கு குப்பம், பெங்களூர் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வசதியாக இருக்குது இந்த ரோடு. இந்த வசதியை சீக்கிரமாக சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. பல நாள் கோரிக்கை இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை. பாறை குறைவாக இருக்குது அந்த சாலையை கடக்கும் போது. அங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸும் வைக்கிறதில்ல. இந்த மாதிரி நிறைய பேர் விழுந்து வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பலமுறை புகார் மனுவும் கொடுத்துருக்கோம். அது மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்குமே. இங்கே ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பசங்களுக்காக ஒரே ஒரு பஸ் விட்டுருக்காங்க மாதகடுப்பாவுக்கு. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தாக கொண்டு வந்துடுறாங்க. லென்த்தாக வரும்போது அந்த பஸ் அந்த இடத்துல கட்டாக சூழ்நிலையால் இதே பகுதியில் அண்ணா நகரில் பஸ் நிப்பாட்டி பயணிகளை இறக்கி விட்டுடுறாங்க. இதனால் அந்த பகுதிக்கு போகிற பகுதி மக்கள் எல்லாம் போக்குவரத்துக்காக பாதிப்படுறாங்க.